டிவிகேடா, டிஎம்கேடா, ஏடிஎம்கேடா, என்டிகேடான்னு சொல்லிட்டு இருந்த எல்லா மக்களும் இப்போ ஒரு கட்டாம்பூச்சியில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்னடா கட்டாம்பூச்சின்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். நான் ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் பேசுறது வேஸ்ட்டு. அந்த கட்டாம்பூச்சி என்ன பண்ணுச்சு, ஒரு கட்சி ஆரம்பிச்சிச்சு. கட்டாம்பூச்சிங்கெல்லாம் சேர்ந்து வந்து கட்சி, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், whatever என்ன வேணால் பேர் வைங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாச்சு. அந்த ஆரம்பித்த வெறும் 5 நாளில் அரவுண்ட் 10 மில்லியன் வந்துடுச்சு. 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துடுச்சு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. யூடியூப், ஆல் த சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியா நோ மோர் என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக முதல்லாம் வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, அதான் ரீல்ஸு அந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்போம். இப்போயும் ரீல்ஸ் தான் பார்க்குறோம். என்ன ஃபுல்லாக பொலிட்டிக்கல் ரீலாக வருது. எனக்கு மட்டும்தான் எப்படி வருதா இல்லை உங்களுக்கும் எப்படி வருதான்னு தெரில. எதுக்கு அதெல்லாம் பேசுகிறேன்னு கேட்டால், சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. இல்லைங்க, சவுண்டு வருதுன்னு ஃபேன் ஆஃப் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக வேர்த்து கொட்டுது. அடிக்கிற வெயிலுக்கு அங்கங்கே எரியுதுன்னு அந்த மாதிரி தான். ஒன்றில் சும்மா எனக்கு தோணுச்சு சொல்லணுன்ட்டு, ஸோ சொன்னேன். ஆனால் ஓகேடா, ஒன்றா அச்சுக்கிறானுங்க பிடிச்சிக்கிறானுங்க, ஆனால் நாடுன்னா ஒன்றா சேர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு வடிவல் டைலாக். அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளேயாச்சும் இருந்தாலும் ஓவராலாக இந்தியான்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்போம்டா. ஜென்சிடா, புரட்சியாளர்கள்டா, நாட் ஜென்சி. ஓகே, ஜென்சின்னு சொல்லலாம், ஏன்னா ஆரம்பித்த பேர் 30, அப்போனா ஒரு ஜென்சியில் 90s. புரட்சிகள், புது புரட்சி, நவீன புரட்சி ஆகிடுச்சு. புரட்சிகள் அதான் மாற்றம் ஒன்றை மாறாத மாதிரி புரட்சிகளும் மாறாது. முதல்லாம் இறங்கி களத்தில் போராடினது போய் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்டு நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போய் இப்போ நாம் சொல்கிறது தான் நியூஸ்ன்னு ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இப்போ எப்படி சொல்கிறது, உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சோஷியல் மீடியாவை அணுகும்ன்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே மக்களே, சும்மா எனக்கு தோணுச்சு ஷேர் பண்ணுன்ட்டு அவ்வளோ தான் ஷேர் பண்ணேன். பாய், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.